எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா கோடையை கொண்டாடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு அறிவுபூர்வமாக ஒரு வேலை செய்யணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். அவங்க எப்படியாவது நம்ம ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் இயற்கையிலேயே இருக்கும். அவங்க சோம்பேறியாக மேக்சிமம் இருக்க மாட்டாங்க. சோம்பேறியாக இருந்தால் கூட வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அடுத்தவங்கள வேலை வாங்கிடுவாங்க. அதாவது அடுத்தவங்கள வேலை வாங்குறதுல யாருன்னா சிம்மத்துக்கு நிகர் சிம்மம் தான். செய்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் அடுத்தவங்க தான் செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து அவங்கள தன்னை வந்து ஆளுமையாக ஒரு நல்ல அமைப்பில் ஒரு எஜுகேஷனில் இருக்கட்டும், அல்லது ஒரு நிர்வாகத்தன்மையில் அரசியல் சார்ந்து இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவங்களே பக்குவப்படுத்திக்குவாங்க. அப்படி மெஜாரிட்டியாக தன்னை வலிமைப்படுத்தி கொண்டு வந்திருந்தாலும் இந்த சித்திரை மாதத்தில் அவங்களுக்கு வந்து பல விஷயங்கள், அலைச்சல்கள், அவமானம், கெட்ட பேர், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் வந்து வைகாசி அப்படிங்கும்போது தமிழ் மாதம் பிறக்கும்போது அவங்களுக்கு அப்படியே படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பு உண்டு. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி மேம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம், நமஸ்காரம். ஓகே மேம், இந்த மே மாதத்துடைய மேஷம்ல இருந்து மீனம் வரை ராசிக்கு பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்க போறோம் மேம். ஒரு ராசியா பார்த்துடலாம். கூடவே பரிகாரத்தையும் சேர்த்து சொன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் மேம். சிறப்புமா. வாழ்க வளமுடன். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச வஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. எல்லாருக்குமே இந்த மே மாதம் சிறப்பான ஒரு பலாபலனையும் ஒரு விமோச்சத்தையும் கொடுக்குறோம். ஏன்னா ரிசல்ட் வரக்கூடிய, நம்மளுடைய ஆட்சி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் அமையப்போகுது. மே 4ஆம் தேதி. அது எல்லாருக்கும் நல்லதாக அமையட்டும். கிரகங்களுடைய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கால சர்ப தோஷமாக ராகு வந்து கும்பத்தில் இருக்கிறாருங்க. கேது பகவான் சிம்மத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா சித்திரையும் வைகாசியும் கலந்து தமிழ் மாதம் கலந்து வரக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அப்போ சித்திரை மாதம் சூரியன் வந்து உச்சம் பெற்று மேசத்தில் இருப்பார். அப்புறம் பாதி மாதத்துக்கு மேலே, அதாவது 15ஆம் தேதிக்கு வந்து வைகாசி மாதம் அப்படிங்கும்போது ரிஷபத்துக்கு சூரியன் பிரவேசிக்கக்கூடிய இடத்த தான் தமிழ் மாதமாக நம்ம வந்து கணக்கெடுத்துக்கிறோம். அப்படி வரிசையில் இந்த மாதம் வைகாசி விசாகம் மே மாதம் ரொம்ப சிறப்பு. அது கடைசிக்கு வருதுங்க. அந்த மாதிரி டைமில் வருது. அதாவது 30ஆம் தேதி வருது. இப்போங்க மே 30ஆம் தேதி முருகனுக்கு விசேஷமான உகந்த நாள். நடுவில் பார்த்திங்கன்னா அந்த அக்னி நட்சத்திரம் 4ஆம் தேதி ஆரம்பம். 28ஆம் தேதி அக்னி நட்சத்திரத்துடைய பிரதோஷமும் கலந்து வந்து அன்னைக்கு என்ன நடக்குதுன்னா அக்னி நட்சத்திரத்தோட தோஷ நிவர்த்தி. இந்த அக்னி நட்சத்திரமும் தோஷ நிவர்த்தியெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு எதுனா கத்திரி வெயில்பாங்க. ரொம்ப இந்த வருஷம் எல்லா கிளைமேட்டுமே இந்த பராபவ ஆண்டு மோசமாக தான் இருக்கும், அதிவீதியமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எல்லா மாவட்டத்துலேயுமே வெப்ப கதிர்வீச்சுகள் அதிகமாக தான் இருக்கும். எல்லாருமே இந்த 10ஆம் தேதி 11ஆம் தேதிக்கு மேலே மே மாதமெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வெளியே வராமல் ஒரு 10-11 மணிலேருந்து 3 மணி வரையும் வீட்டிலேயோ அல்லது ஆஃபீஸ் ஒர்க்கை மட்டும் பார்க்குறது ரொம்ப நல்லது. வெயிலில் வந்து உடம்பு தொந்தரவுகள், உஷ்ணம் வந்து அதிகமாயிரும். அதை பாதிப்புக்கு உள்ளாகாமல் இருக்கணும். ஏன்னா இந்த காலேஜ் அட்மிஷனு அது இதுன்னு நிறையா உங்களுக்கு வந்து அலைச்சல்கள்லாம் இருக்கும். பிள்ளைங்களுக்கு நல்ல நல்ல சீட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இதில் கடைசியில் வந்துட்டு வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு மே கடைசிக்கு வந்து பெயர்ச்சி ஆகக்கூடிய ஒரு ஸ்பெஷல் சுபகிரகம் குரு பெயர்ச்சி வருது. ஜூன் 2ஆம் தேதிங்கிறது திருக்கணிதப்படிங்க. இந்த மாதிரி விசேஷ அமைப்புகள் இருக்கிறதுனால வளர்பிறையாக வரக்கூடிய சுப முகூர்த்தங்கள் இருக்குது. சதுர்த்தி சஷ்டி விரதம் ரொம்ப விசேஷம் இந்த மாதத்தில். அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கறது அதை விட விசேஷமான விஷயங்கள் நடக்கும். ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்பில்
நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு நல்ல சீட்டு கிடைக்கணும், காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னா சங்கடகரா சதுர்த்தி வழிபாடு எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இனி நம்ம வந்து மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆங்கில மாதம் மே மாதம் என்ன சிறப்பு பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோக்குள்ளே போவோம். ஓகே மேம். அடுத்ததா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு? சிம்ம ராசிக்கு எல்லாமே வாழ்த்துக்கள் சொல்லணும். வாழ்க வளமுடன். ஏன்னா அஷ்டமத்து சனி பகவானுடைய தாக்கம் நிறையா இருக்குது. அதாவது மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் சிம்மம் சூரியனுடைய அதிபதி, சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட ஒரு சிறப்பான காலசக்கரத்துக்கு 5ஆம், அதாவது திரிகோண பாவகன்னு சொல்லுவாங்க. 1, 5, 9 சொல்லுவோம். அதில் ஒரு புண்ணிய ஸ்தானம், பூர்வீக ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வ வழிபாடெல்லாம் இந்த 5ஆம் பாவகத்தை தான் பார்ப்போம். அப்பேற்பட்ட ஒரு வேகமான ஒரு ராசி, விவேகமாக நடக்கக்கூடிய காலகட்டம் மே மாதம். ஏன்னா சூரியன் வேற உச்சம் பெற்றிருக்காரா, அப்போ என்ன வேகம் கோபம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கட்டிச்சு கொதறிடலாங்கிற அளவுக்கு வரும். அதெல்லாம் நீங்கள் பக்குவப்படுத்திக்கணும். கேது இருக்கிறனால அப்பப்போ மண்டையில் தட்டிக்கிட்டே தான் இருப்பார். கேது எங்கே இருக்காருங்க? சிம்மத்திலேயே தான் இருக்கார். ஸோ கொஞ்சம் மனப்பக்குவத்துடன் நீங்கள் இந்த மாதத்தை நீங்கள் கடந்து போகணும். ஏன்னா இந்த வைகாசி வரும்பொழுது தான் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் இருக்கும். அப்போ அந்த வைகாசி வரையும் கொஞ்சம் பொறுமைனா ஒரு 5 தேதி மேலே உங்களுடைய முடிவுகள்லாம் எடுக்கலாம். நீங்கள் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய யோகங்கள் அந்த 5ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த சனி பகவான் கொஞ்சம் அதர் ஸ்டேட்டுக்கெலாம் தள்ளக்கூடிய அமைப்பு வரும். எதிர்பார்ப்புகள் உண்டு. அப்போ வந்து நிறைய சம்பாதிக்கணும், நம்ம நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும். சிம்மத்தில் ஒரு குழந்தை பிறந்தாவே நம்ம அவங்கள பற்றி கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு அறிவுபூர்வமாக ஒரு வேலை செய்யணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். அவங்க எப்படியாவது நம்ம ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் இயற்கையிலேயே இருக்கும். அவங்க சோம்பேறியாக மேக்சிமம் இருக்க மாட்டாங்க. சோம்பேறியாக இருந்தால் கூட வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அடுத்தவங்கள வேலை வாங்கிடுவாங்க. அதாவது அடுத்தவங்கள வேலை வாங்குறதுல யாருன்னா சிம்மத்துக்கு நிகர் சிம்மம் தான். செய்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் அடுத்தவங்க தான் செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து அவங்கள தன்னை வந்து ஆளுமையாக ஒரு நல்ல அமைப்பில் ஒரு எஜுகேஷனில் இருக்கட்டும், அல்லது ஒரு நிர்வாகத்தன்மையில் அரசியல் சார்ந்து இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவங்களே பக்குவப்படுத்திக்குவாங்க. அப்படி மெஜாரிட்டியாக தன்னை வலிமைப்படுத்தி கொண்டு வந்திருந்தாலும் இந்த சித்திரை மாதத்தில் அவங்களுக்கு வந்து பல விஷயங்கள், அலைச்சல்கள், அவமானம், கெட்ட பேர், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் வந்து வைகாசி அப்படிங்கும்போது தமிழ் மாதம் பிறக்கும்போது அவங்களுக்கு அப்படியே படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பு உண்டு. சிம்மராசிக்கு வந்து அதிக முதலீடு போட்டு செய்யக்கூடிய மாதமெல்லாம் இல்லை. தொழிலில் நீங்கள் ஆஸ் யூஷுவலாக அப்படியே ஒர்க்குக்கு பண்ணிட்டுருங்க. எந்த இடத்துலையாவது சின்ன சின்ன அவமானம், கெட்ட பேர், வீட்லேயோ ஒரு மதிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலைகள் தான் தென்படும். இருந்தாலும் நீங்கள் பேச்சில் வந்து மனசில் நினச்சதெல்லாம் பேசிக்கிட்டு நீங்கள் வந்து வேணும்னே சண்டைக்கு போகிறதோ இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது தான். ஏன்னா அந்த கேது அந்த வேலையெல்லாம் மனக்குழப்பத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் வந்து இந்த மாதம் வரக்கூடிய இப்போ ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறாங்கலாம் வந்து இந்த திதி தர்ப்பணம் கொடுக்கலாம். கேது இருக்கிறனாலையும் இந்த சனி பகவானுடைய தாக்கம் குறையிறதுக்காக திதி கொடுக்கலாம், தர்ப்பணம் வந்து கொடுக்கலாம் முன்னோர்கள் இறந்ததுக்கு. எப்போ அப்படின்னா இந்த அமாவாசையில் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த குடும்ப சூழ்நிலை இருக்கிற வருமானமோ அல்லது குடும்ப சூழ்நிலையில் இருக்கிற சிக்கல்கள், சங்கடங்கள் இதெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு சிம்மத்திற்கு உண்டு. இந்த மாதம் நீங்கள் பல விஷயங்களை வந்து போராடி ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் பிற்பகுதியில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சித்திரை மாதம் பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய கோயில்களில் வந்துட்டு உங்களுக்கு விழாக்கள் எடுப்பாங்க. அதில் வந்து கள்ளழகருடைய ரொம்ப விசேஷமான மதுரையில் வந்து வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்கும். அதில் நீங்கள் போய் கலந்துக்கலாம். அப்போ உங்களுக்கு இந்த நவகிரக தோஷமே இதாகும். அப்படின்னா புதன் வந்து ஆதிக்கமாக அங்கே மீனாட்சி அம்பாள் தாயாக இருக்கார், அவரை சேவிச்சுக்கிட்டு எடுத்துக்கலாம். மேற்கொண்டு பொதுவாக எல்லா கஷ்டமும் நீங்கணும், சனித்தாக்கம் குறையணுன்னா சிவன் கோயிலில் சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ உழவார பணி சின்னதாக செய்யலாம். இந்த கோயிலை சுத்தப்படுத்துறதும்பாங்க. அப்படி இல்லைன்னா செய்யறக்கூடியவங்களாக இருந்தால் அவங்களுக்கு போய் நீங்கள் தானம் தர்மம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிம்மத்துக்கான விசேஷமான அமைப்பு இந்த மாதம் கிடைக்குமா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஓகே மேம்.